என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே இதுக்கு முன்னாடி பேசின ஸ்டாலின், சரவணன், தங்கப்பாண்டி, பிடி செல்வகுமார், இவங்கள மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. பட் 2-3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என் ஸ்டைல்லையே சொல்லிடுறேன். உங்கள் எல்லோரும் நினச்சி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் நான் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏழைங்களுக்கு சின்னதாக ஒரு அன்னதானம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டால் அதையும் நீங்கள் செய்கிறீங்க. அதாவது இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு நான் நினச்சா எத்தனை மோதிரம் வேணாலும் போடலாம். ஆனால் உங்கள் சக்தியும் மீறி ஒரு 20-30 குழந்தைங்களுக்கு நீங்கள் தங்க மோதிரம் போடுறீங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே இரத்த தானம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் கண் தானம் செஞ்சுருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்வோட இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 தந்தி அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கிலேருந்து நீங்கள் எல்லாரும் வந்து அன்றைக்கி பெஞ்ச அந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் அந்த மழையில் நின்று நீங்கள் எல்லோரும் குரல் கொடுத்தீங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு கிடச்சிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உங்கள் எல்லாரையும் நான் வெறும் ஒரு ரசிகையாக மட்டும் நான் பார்க்கல. என் கூட பிறந்த ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா நான் பார்க்குறேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, சொந்தத்தில் அர்த்தமில்லை. தொப்புள் கொடி உறவா, கட்சி கொடி உறவா, மெட்டுக்குடி உறவா, அடக்கல்லுக்கட உறவா, உன்னை யாரோ பெற்றிருக்க, என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா. இது டக்குன்னு தோணுச்சு அந்த பாட்டு, திருப்பாச்சி படத்தில் வர அந்த பாட்டு. இது நான் படத்துக்காக மட்டும் நான் பாடலைங்க, உண்மையிலே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் நினச்சி. அப்படிப்பட்ட ஒரு சகோதரர்களில் ஒருத்தர் தான் சேலம் மாவட்ட தலைவர் என்னுடைய நண்பர் பார்த்திபன் அவர்கள். அவரை இங்கே வெறும் பார்த்திபன் யாரும் கூப்பிடுறதில்ல, தமிழன் பார்த்திபன் தான் கூப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் பற்று உள்ள ஒரு நண்பர்.
ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை எங்கள் அப்பா மூலியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்தேன். உங்களில் பலர் பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சிங்க. அதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த தேர்தல் டைமில் எனக்கு நல்லா தெரியும், பார்த்திபன் அவர் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தவறான வார்த்தைகள், எவ்வளவு சிரமங்கள் வந்துச்சுன்னு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிமுகவுடைய வெற்றிக்கு ரொம்பவே பாடுபட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இலங்கை தமிழர்களை படுகொலை செஞ்ச ராஜபக்சேவை போர் குற்றவாளி என்று கூறியதை வரவேற்று பார்த்திபன் அவர்கள் ஒரு கூட்டமே நடத்தினார், போஸ்டர்லாம் ஒட்டினார் இந்த எலெக்ஷன் டைமில். அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்ட்டு என்கிட்ட கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் முன்னாடி தான் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 10 நாளில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்ச பார்த்திபன் அவர்களுக்கும் அவருடைய மன்றத்தில் இருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும், அதுக்கு பெருசாக உதவி செஞ்ச நகர ஒன்றிய நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.